அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இப்போ இந்த சோஷியல் மீடியாக்களால் நம்முடைய பருவத்தினர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு எல்லோருக்கும் ஃபோன் தேவை. ஒரு 10 வயதை தாண்டிய பிள்ளைகிட்ட உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டால், அதை எதிர்பார்க்கிற கிஃப்ட் என்னென்றால் இங்கே ஃபோன் தான். ஊரில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் 2 கேட்பான், ஃபோனும் கேட்பான், பைக்கும் கேட்பான். இப்போ பாப்பா கிட்ட ஸ்கூட்டி இருக்கும், அந்த ஸ்கூட்டி அவனுக்கு சரி வராது. அவனுக்கு பெரிய பெரிய பைக் வேணும். லைசன்ஸ் அது ஒரு இஷ்யூவே கிடையாது. டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டால் ஒரு நல்ல ஃபோன் வேணும். நல்ல ஃபோன் என்ன ஃபோன் கேட்கிறான்? ஊரில் இருந்தவங்களிடம் ஸ்மார்ட் ஃபோன் அல்ல, ஐஃபோன் கேட்கிறான். நம்மளும் என்ன செய்கிறோம் என்றால், பிள்ளையை பிரிந்திருக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஏக்கம், கவலை நமக்கு இருக்கிறது. அப்போ பிள்ளையில் உள்ள ஒரு பாசம், உடனே அவன் கேட்டதை நம்ம வாங்கி கொடுத்து விட்டு நம்ம சபைகளில் பெருமையாகவும் அதை சொல்லுகிறோம். என்னத்துக்கு மகனுக்கு ஐஃபோன்? அப்போ இது ஒரு ட்ரெண்ட். இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ உதாரணமாக என்கிட்ட என்னுடைய மகன் கேட்குறான், வாப்பா எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கித்தான். நான் சொல்கிறேன், இல்லை இப்போ உனக்கு தேவையில்லை, சில நீ ஒரு 7 முடிச்சு யூனிவர்சிட்டி போகிற டைம் வந்தால் உனக்கு நான் ஒரு ஐஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன. அவன் சொல்கிறான், இல்லை அந்த மாமாட மகனுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார், அந்த மௌலவி வாங்கி கொடுத்திருக்கிறார், அந்த ஷேக் வாங்கி கொடுத்திருக்கிறார், நீங்கள் மட்டும் இப்படியே கஞ்சத்தனமாக இருக்கிறீங்க. இப்போ இவனுக்கு என்ன நடக்குது என்றால், வாப்பாவின் மீது என் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. நான் ஃபோன் வாங்கி கொடுக்கவில்லை என்பதால் என்னை அவன் ஒரு வகையாக வெறுக்கிறான். உள்ளே வெளியில நடிப்பான், ஆனால் மனசார அன்புள்ள சகோதர சகோதரர்கள், இதை நான் எக்ஸஜரேட் பண்ணி சொல்லவில்லை, ரியல் இது. அப்ப அந்த பிள்ளைகள் அவங்களுக்குள் பேசிக்கொள்ளுகிற சில உரையாடல்கள் அந்த பேரண்ட்ஸால் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களால், அதாவது சட் பண்ற அந்த சட்டிங்குகளை அவங்க எடுத்து பார்க்கிற போது வெளிப்படையாக இதை அவர்களுக்குள் ஷேர் பண்ணுகிறார்கள். சில பிள்ளைகள் எழுதியிருக்கிறார்கள், நல்ல கௌரவமான குடும்பம், என் வாப்பா ஒரு கிறுக்கன். மகன் எழுதுறான் அவனோட ஃப்ரெண்டுக்கு, என் வாப்பா ஒரு கிறுக்கன், என் வாப்பா ஒரு கஞ்சன், என் வாப்பாக்கு ஒன்றும் விளங்காது என்று அவன் நண்பர்கள்ட்ட பகிர்கிறான் என்றால், அவனுடைய ஆழ் மனதில் உறுதியாக பதிந்திருக்கிறது, என்னுடைய வாப்பா இன்னைக்கு ஃபோன் வாங்கி தராத காரணத்தினால் கெட்டவன். அல்லது ஃபாலோ அப் பண்றீங்க, நீங்க ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி ஓப்பனாக வைக்க வேண்டும், உன்னோட ஃபோனுடைய பாஸ்வேர்டு எனக்கு தர வேண்டும் என்று கேட்டால் அவனுக்கு கடுமையாக கோபம் வருகிறது. இப்போ இந்த காலத்திலே வாழக்கூடிய டீனேஜ் பிள்ளைகளுடைய பேசிக் பிரச்சனை இந்த ஃபோன் அல்லது இது போன்ற டிவைஸ்கள். இதில் என்னென்றால் அவங்களுக்குள்ள இதில் பெரிய பெருமை இருக்கிறது. என்கிட்ட கடைசியாக வந்த வேர்ஷன் இருக்கிறது, என்னிடம் இருக்கிற ஃபோன் இப்படி. இதை கொண்டு அவர்கள் சாதிப்பது என்னென்று கேட்டால், செல்ஃபி எடுக்கிறதையும் ஃபோட்டோ எடுக்கிறதையும் தவிர உண்மையாக பெரும்பாலானவர்களிடத்தில் வேறொரு சாதனையும் கிடையாது. ஒரு சில பிள்ளைகள் அதை வைத்து படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான பிள்ளைகள் என்னென்னால் அவன்கிட்ட இருக்கிறவே எனக்கிட்ட. இதில் அடுத்த ஸ்டெப் என்னென்னால், நமக்கு தெரியாது, நம்ம காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. இது பழையவர்கள் சொன்ன ஒரு தியரி. ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளையை உயர்ந்த பிள்ளையாகத்தான் பார்ப்பார்கள். அதுலேயும் தாய்மார் ஸ்பெஷலாக நம்மட பிள்ளையை நம்மட நெருக்கமான, உதாரணமாக என்னுடைய மகனை பற்றி என்னுடைய மனைவியின் சகோதரன் என்னுடைய மனைவியிட்ட குறையா சொன்னாலும் ஜீரணிக்கலாம். சொந்த தாய் மாமன் அவனுடைய மருமகனை பற்றி ஓன் சிஸ்டர்கிட்ட சொல்றான், அந்த மகன் போற போக்கு சரியில்லைன்னு சொன்னால் அந்த தாய் உடனே எகிரி கோபப்பட்டு, நீங்கள் அநியாயமாக என்னுடைய பிள்ளைகள் அவதூறு சொல்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய குடும்ப பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார்கள். அப்ப காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நம்மகிட்ட கேட்டால் இந்த பிள்ளை நல்ல, இது எல்லாரும் சொல்றாங்க. நான் சொல்றேன் என்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகள், ஒரு டேஞ்சரான காலத்தில் வாழுகிறோம். மிக மிக ஆபத்தான காலம், ஆபத்தின் உச்சகட்டத்திற்கு வந்திருக்கிற காலம். எனவே சும்மா தியரிட்டிக்கலாக
தத்துவார்த்தமாக எந்த புள்ள நல்லம் எல்ல புள்ள நல்லம் என்று நீங்க சொல்லிக்கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக அவதானிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்திலும் அக்கவுண்ட் இருக்கும், யூடியூப்ல இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும். அதில் இப்போ புதுசு என்னமோலாம் வருது. அவள் தேடி நம்மளை விட வேகம். இந்த காலத்தினுடைய தன்மை இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்துவதில் பெரியவர்களை படித்த பெரியவர்களை விட சின்ன சின்ன பிள்ளைகள் மிக விபரமாக வேகமாக இருக்கிறார்கள். இப்போ இதில் என்ன நடக்குது என்று கேட்டால், இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் அவனுடைய ஒரு இதை வெளியிடுவான், ஒரு வீடியோ கிளிப்பையோ அல்லது ஒரு போட்டோவே வெளியிடுவான். அவனுடைய ஒரு நண்பன் வந்து ஒரு மோசமான கமெண்ட் அடிப்பான். அடித்தா அவனுக்கு அது ஒரு பிரச்சனை. இதை வீட்டில் சொல்றல்ல, ஆனால் அவனுக்கு குரூப் ஆகுவாங்க. அந்த செட்டு வந்து குரூப் ஆகி இவன் எனக்கு இப்படி போட்டுட்டான், அல்லது மற்றவன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவான், அவனுக்கு உனக்கு இப்படி கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இப்படி உசுப்பேற்றப்படும் போது அவன் அக்ரெசிவாக மாறி அவனை எப்படி என்ன செய்யலாம் என்று குரூப் ஆகிறார்கள். இப்படி குரூப் சண்டைகள் அவர்களுக்குள்ள போகுது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழுகிறார்கள். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன் ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான். ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறார்கள் என்பது பேரண்ட்ஸுக்கு அப்பப்போ புரியுது. பிள்ளையினுடைய ஆக்டிவிட்டி, பிள்ளை நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை வைத்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு பிள்ளை இருக்குது என்று தெரியுது. ஆனால் ஸ்ட்ரெஸ் எதனால் வந்தது என்பதை பிள்ளைகள் கடைசி வரையும் சொல்வதில்லை. அவங்களுக்குள்ளதான் அதை அவங்க மேனேஜ் பண்ண ட்ரை பண்றாங்க. அது இன்னும் அவர்களிடத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டுகிறது. பெரும்பாலும் நான் சொல்லக்கூடியதெல்லாம் சும்மா வெறும் தத்துவார்த்தமாக நான் சொல்லவில்லை. எனக்கு இங்குள்ள நிலைமை தெரியாது. நான் நாட்டை பேஸ் பண்ணி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள்கிட்ட போய் ஃப்ரெண்ட்லியா பேசிக்கும் போது நீ ஹாப்பியாக இருக்கிறாயா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாயான்னு கேட்டால் உண்மையை சொல்லுன்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லு. பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுது, ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லுது. நாங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன் அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை அல்லது சொல்ல மறுக்கிறார்கள். ஆனால் நம்ம தேடி பார்த்தால் ஆய்வுகள் சொல்லக்கூடிய ரீசன் இதுதான். இன்ஸ்டாகிராம் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிறது. இன்ஸ்டாகிராமில் அவன் போட்ட செல்ஃபி, இப்போ நிறைய நமக்கு அந்த அளவுக்கு அதில் நாலேஜ் இல்லை ஐடியில். ஆனால் இப்போ என்ன, இப்போ ஒரு கேர்ளை வச்சு ஏஐ ஃபோட்டோ செஞ்சு கொடுக்குது, ஏஐ வீடியோ செய்து கொடுக்கிறது. இப்போ யாராவது ஒரு கேர்ள், அவன் விரும்பக்கூடிய ஒரு கேர்ளை வைத்து ஏஐயில் செய்கிறான். அதில் இப்போ அந்த ஃபோட்டோ கிளியராக வராது, ஆனால் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கும். அவன் அந்த ஸ்டைலில் அவன் செய்ய சொன்னால் செய்யுது. இதை அவன் பப்ளிஷ் பண்ணுறான். இதனால் அவனுக்கு த்ரெட் வருகிறது. இப்போ இவன் ஸ்ட்ரெஸ். இப்போ இவனுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன படிக்க இயலா, நைட்டில் தூங்க இயலா, இரவு முழுக்க அவன் இடையில் எழும்பி பார்த்து கொண்டிருக்கிறான் என்ன நடக்குதுன்னு. காலையில் எழுந்தவுடன் அவனுக்கு ஃபோனை பார்க்கணும். ஸ்கூலுக்குள்ளே போயிருக்கும் போது மற்ற ஃப்ரெண்ட் சொல்கிறான், நைட் உனக்கு இப்படி ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு பார்த்தியான்னு. இப்போ அவனோட மைண்டில் அது ஏறிச்சு. இவன் என்ன நினைக்கிறான்னா, நான் உடனே இப்போ வீட்டை போகணும், வகுப்பில் பாடம் நடக்கும், அவனால் கான்சென்ட்ரேட் பண்ணே இல்லாது. முழுக்க அவனோட மைண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால், இப்போ வீட்டை போகணும், ஃபோனோ பார்க்கணும், கமெண்ட்ஸ் என்னென்று பார்க்கணும், அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ இதனுடைய ரிசல்ட் என்னென்றால், இப்போ ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வியில் ஆண் மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைந்து கொண்டு வருகிறார்கள். இந்த டீனேஜர்ஸ் தான் நான் சொல்றது. 7 முடியும் 19 வயசுல, 19 வயசு வரைக்கும் தான் டீனேஜ், 13, 19. அப்ப கல்விக்கு அவர்களிடத்தில் எந்த முக்கியத்துவமும் இல்லை. இப்ப யூனிவர்சிட்டி போகக்கூடிய பெர்சன்டேஜ் நீங்க பார்த்தால் ஆண்களுடைய வீதம் கிட்டத்தட்ட 20க்கு வந்துச்சு. 80% கேர்ள்ஸ் தான் யூனிவர்சிட்டி போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்குள்ளேயே ஒரு இதை உருவாக்கிட்டாங்கன்னா ஓஎல்லில் பாஸ் ஆனால் போதும்.
ஸ்ரீலங்காவில் இதுவரைக்கும் இருக்கிற சிஸ்டம் 9A 9 பாடங்கள் இருக்கின்றன. அதில் 6 பாடங்கள் கம்பல்சரியான பாடங்கள், 3 பாடங்கள் பாஸ்கெட் சப்ஜெக்ட். இப்போ இந்த பாடங்கள் இதில் 6 பாடங்கள் பாஸ் ஆனால் அவர் பாஸ். ஆனால் பொதுவாக கெட்டிக்கார பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா 9A எடுக்க வேண்டும் என்பது அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். இப்போ போய்ஸ்கிட்ட அந்த டார்கெட் இல்லவே இல்லை. ஒரு சிலர் எடுப்பார்கள். அரபில் ஒரு காயிதா இருக்கிறது, ஷாது கல் மஅதூம் என்று, அரிதாக இருப்பது இல்லை என்பதை போல என்று சொல்வார்கள். அரிதான மாணவர்கள் தான் அவர்கள் நினைக்கிறார்கள் நம்ம 9A எடுக்க வேண்டும் என்று. பெரும்பாலான மாணவர்களிடத்தில் இருக்கிற மைண்ட் செட் என்னென்று கேட்டால், பாஸ் ஆன போதும் தானே, கோர்ஸ் கோர்ஸ். இப்போ ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் பாய்ஸுடைய வாயில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் கோர்ஸ். என்ன கோர்ஸ்ன்றே அவனுக்கு தெரியா. என்ன பண்ணுறான்னு HND. HNDன்றது ஹையர் நேஷனல் டிப்ளமா. எதில் HNDன்னு கேட்டால் தெரியும் அவனுக்கு. நான் HND பண்ணுறேன்ன்றான். HND உடைய கவுன்சிலில் செய்யணும், அல்லது HND இங்கிலீஷில் செய்யணும், அல்லது HND குவான்டிட்டி சேவைங்களை செய்யணும். HND செய்கிறேன் என்று சொல்கிறான். ஆனால் எதில் HND செய்கிறேன்றது நான் பேசிக்கொண்டிருப்பது பெரும்பாலான மாணவர்களுடைய நிலை. என்னென்னால் வீட்டில் காசை வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றணும், ரைட், முடிய ஒரு வித்தியாசமாக வெட்டணும், ரைட், ஒரு வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணணும், கையில் ஃபோன் இருக்க வேண்டும், செல்ஃபி எடுக்க வேண்டும், இதில் அப்லோட் பண்ண வேண்டும், அதில் அவங்களுக்கு இடையில் சண்டை பிடிக்க வேண்டும். இப்படியாக அவர்களுடைய காலம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மாணவர்கள் டீனேஜ், பெரும்பாலான பாய்ஸ், நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது பாய்ஸை பற்றி. பாய்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்கிறார்கள். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவர்களிடத்தில் உருவாக்கியதில் மிக பெரும் பங்கு இந்த சோஷியல் மீடியாக்களுக்கு, டிவைஸ்களுக்கு இருக்கிறது. இதை யாரும் மறுக்கவே முடியாது.